தேவ சாயலில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இளம் பிராயம், அதாவது இளமை பருவம் என்கிற ஒரு பருவம். இந்த பிராயம் கொஞ்ச காலம். இது மிக மிக முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் எப்படி வாழுகிறோமோ அதுதான் நடுத்தர பருவத்துக்கும் முதுமை பருவத்துக்கும் அஸ்திபாரம் என்றே சொல்லலாம். இது சுறுசுறுப்பான துடுக்கான விடலை பருவம். படிப்பு, குடும்ப கஷ்டம், ஆண்டவரை தேடுதல், விசேஷ விஷயத்தில் தோள் கொடுப்பது என்னும் நுகத்தை அக்கறையோடு கரிசனையோடு சந்தோஷத்தோடு ஒப்பது ஒவ்வொருவருக்கும் நல்லது. இந்த துடிப்பான இளம் பிராயத்தில், அதாவது சொந்த காலில் நிற்பதற்கு பழக்குவிக்கும் இந்த பருவத்தில் பெற்றோர்கள் விவசாயம் தொழில் செய்தால் அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களுடைய உழைப்பு நற்காரியங்களை கற்றுக்கொள்ளும் பருவம். சுவிசேஷ விஷயத்தில் தோள் கொடுப்பது இந்த சுமை எவ்வளவு வேண்டுமானாலும் சுமக்கும். சரீரமும் மனமும் ஒத்துழைக்கும். இதுதான் வாழ்க்கையின் உயர்வுக்கு எடுத்து வைக்கும் முதல் ஸ்டெப். இந்த பருவத்தில் அனுபவிக்கிற சுமையை வைத்து எதிர்காலத்தை கணித்து விடலாம். ஆனால் இன்றோ பரிதாபமான நிலை. இந்த இளம் பிராயம் பாவத்தை, இன்பத்தை, ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றுவதை, பணத்தை விரயம் செய்வதை, அனுபவி ராஜா அனுபவி என்கிற மமதையில் யாரும் நிகரல்ல, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று பொறுப்பின்றி படிக்காமல், வேலை செய்யாமல், பெற்றோருக்கு உதவி செய்யாமல், ஆண்டவரை தேடாமல், ஊரை சுற்றி கொண்டும் வலைதளத்தை சுற்றி கொண்டும் துன்மார்க்கரோடு பாவிகளோடு வித்தியாசக்காரரோடு சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டும் தூங்கி கொண்டும் சோம்பேறியாக ஜீவித்து வந்தால் இளைய குமாரனை போல் தண்ணீரின்றி, உணவின்றி, வஸ்திரமின்றி, தங்குமிடமின்றி பரிதாபமான நிலையைத்தான் தேடிக்கொள்வோம். இளமையில் ஆண்டவரை தேடி நன்றாக படித்து பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு தோள் கொடுத்து கடின உழைப்பை நேசித்து இப்படியாக சுமைகளை சுமந்தால் அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வாய்க்கால்களை திறக்கும். இளமையில் சுமக்கிற சுமைதான் நாம் போடும் அஸ்திபாரம். அதன் மேல்தான் எதிர்காலம் வாழ்க்கை என்கிற வீடு கட்டப்படும். அந்த வீட்டுக்குள் தான் இறைவன், வாழ்க்கை துணை, குழந்தைகள் தங்கி தாபரிக்கிற ஸ்தலமாகும். எனவே இளம் பிராயத்தில் ஒவ்வொருவரும் சுமை சுமந்து இன்பமான வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போமா? ஆமென். அல்லேலூயா.